வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொலுக்கட்டை இந்த வீடியோல நம்ம ரெண்டு வகையான பூரணம் பார்க்க போறோம். முதல்ல வெள்ளை எள்ளுல செய்யற பூரணம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெள்ளை எள்ளு நான் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த எள்ளை ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபில்டரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எள்ளெல்லாம் சிந்தாமல் இருக்கும். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடாயில் இந்த எள்ளை சேர்த்துக்கலாம். இந்த எள்ளை கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மறக்காமல் லோ ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா எள்ளு நல்லா ஃப்ரை ஆகணும். அதனால் லோ ஃப்ளேமில் மறக்காமல் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த எள்ளெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எள்ளு பொன்னிறமாக ஆற முடியும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கொலுக்கட்டைக்கு நம்ம இந்த வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணி பண்ணுற இந்த பூர்ணம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெள்ளை எள்ளு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். பொடி பொடியாக ஆச்சுன்னா இந்த எள்ளு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் நசுக்கி பார்த்தேன். நல்லா ஃப்ரை ஆகிறனால பொடியாச்சு கையில். அதனால் இதை நான் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதாவது நல்லா ஆற வைக்கணும். இந்த எள்ளு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ பாருங்கள், பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்கும்போது நல்லா நைஸாக பொடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நல்லா நான் ஆறின வெள்ளை எள்ளை இது மாதிரி மிக்சியில் நல்லா நைஸாக, மிக்சியில் கண்டினியூஸாக ரன் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பஸர் பண்ணி அரைங்க. அடுத்து நம்ம வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் நம்ம வெள்ளை எள்ளு எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதே அளவுக்கு பவுலில் நான் வெல்லம் எடுத்து அதையும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதையும் கண்டினியூஸாக ரன் பண்ணாதீங்க, பஸரில் ரன் பண்ணுங்கள். ரொம்ப சுவையான வெள்ளை எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேங்காய் பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் தேங்காயை நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். நம்ம இந்த நைஸாக அரைச்சிருக்க தேங்காய் எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி எடுத்துக்கோங்க. அதை ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வர முடி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல நைஸாக, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை சேர்த்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வெல்லத்தையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லமாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சமாக தனித்தனியாக இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பூர்ணம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான சிம்பிளான 2 வகையான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடும்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க.
இப்போ தண்ணி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உடனே நம்ம மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா பிசைஞ்சிக்கணும். எந்த சின்ன சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை அழகாக வரும். இப்போ இந்த 2 பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணலாம். பாருங்கள், முதல்ல வெள்ளை எள்ளு பூர்ணம் இதை வச்சு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அடுத்து தேங்காய் பூர்ணம் அதை வச்சும் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இப்போ இந்த 2 பூர்ணத்தையும் வச்சு இப்போ செஞ்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.